வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி குழம்பு. யூஸ்வலாக இஞ்சி கொஞ்சம் காரமாக காட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டோம். ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சியுடைய காட்டும் காரமும் இருக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த இஞ்சி உதவுது. இன்னும் பல நன்மைகள் இருக்குது இந்த இஞ்சியில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இஞ்சி குழம்புக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு திருகின தேங்காவை 3 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம தேங்காவை பச்சையாக அரைச்சி சேர்க்கறத விட இது மாதிரி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வறுத்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் போல் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நம்ம குழம்புல அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம இது மாதிரி தேங்காய் கூட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சியை வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 40 கிராம் இஞ்சி சேர்த்து 5 நிமிஷம் போல் நம்ம இந்த இஞ்சியை வதக்கிக்கலாம். இஞ்சி இது மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த காரமும் காட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி வதங்கினதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம இஞ்சி அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம வதக்கினா இஞ்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இஞ்சி வதக்கின எண்ணெயே இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 வெந்தயம். நிறைய போட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். 1 சிட்டிகை பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 10 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து 5லிருந்து 7 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கினா தான் நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட் தரும். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்து 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி சேர்த்து 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சிலாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் கூட சேர்த்ததால் இதில் தனியாக சேர்க்க வேண்டாம். அடுத்தது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சதும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையில் தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான சத்தான இஞ்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.